Hello everyone, welcome to this video. So now in the video we are going to see one of our students web designing project. So one of the live website design பண்ணிருக்காங்க. It is about biofarmers.shop அப்படிங்கிறது தான். It is one of the e-commerce website. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are selling organic agricultural products. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களுடைய ஹோம் பேஜ் டிசைன் யூசிங் WordPress. Then home page, about page, அதில் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், தென் பிளாக் பேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ப்ராடக்ட்ஸ் தி ஆர் செல்லிங் ஆன்லைன் அப்படிங்கிறதும் தி ஆர் ஆடட். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ ஷி இஸ் பேசிக்லி ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் மேனகா நவ் to share her experience about our course. She is basically from a science student from Tirupur. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இனிஷியலாக அவங்க பிஸ்னஸுக்காக வெப்சைட் பண்ணணும் தான் வந்தாங்க. ஸோ நவ் ஷி லேர்ன்ட் வெப் டிசைனிங் அண்ட் ஆல்சோ ஷி இஸ் ஆல்சோ டூயிங் வெப் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ நோ ஐ இன்வைட் ஹர் டு ஷேர் ஹர் லேர்னிங்ஸ். எஸ், வெல்கம் மேனகா. ஸோ எஸ், ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். வாட் மோட்டிவேட்டட், நீங்கள் ஆக்சுவலாக பேசிக்காக யூ ஆர் ஃப்ரம் சயின்ஸ் பேக்ரவுண்ட், அண்ட் வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஸ்டார்ட் லேர்னிங் வெப் டிசைனிங் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். ஓகேங்க சார். இப்போ நான் வந்துட்டு இ-காமர்ஸ் செல்லரா இருந்தேங்க சார். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மே செல் பண்ணிட்டு இருந்தேங்க சார். அப்போ வந்து என்னோட ப்ராடக்ட்ஸை நான் எனக்குன்னு ஒரு தனியாக என்னோட பிராண்டு இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நானே ஒரு வெப்சைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேங்க சார். இப்போ நம்ம வெளியில அது பார்க்கும்போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க சார். அப்போ நான் வந்து என்ன நினச்சேன்னா, என்னோட சாய்ஸுக்கு எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நானே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரி நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இந்த WordPress இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்களுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு வெப்சைட் நீங்களே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஓகே. இது நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ அமேசானில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம இதுலேயும் நம்ம வந்து உங்கள் இதுலேயே எல்லாம் ஆன்லைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூசர்ஸ் எல்லாமே. ஆமாங்க சார். ஆமாங்க சார். எல்லா பேமெண்ட் கேட்வே, கேஷ் ஆன் டெலிவரி, ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் அமேசானில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்கேங்க சார். ஓகே, ஓகே. இதெல்லாம் தான் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், கரெக்ட்டுங்களா? ப்ராடக்ட்ஸ் அதனுடைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஆமாங்க சார். ஓகேங்க, ஃபைன், சூப்பர். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு டாப் 3 திங்ஸ் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கோர்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஷேர் பண்ணுறீங்களா? ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, எனக்கு இதில் எஸ்இஓ அந்த இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்னா எஸ்இஓ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் நான் என்னோட வெப்சைட்டுக்கு மட்டும் இல்லாமல் அது நான் மற்ற கண்டென்ட் என்னோட ப்ரொமோஷன் வீடியோ யூடியூப்ல போடும்போது, இன்ஸ்டாகிராம்ல போடும்போது, அப்புறம் அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி அதில் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எஸ்இஓ எனக்கு ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் நான் பண்ணுனது பேசிக் நாலேஜ் இருக்காது. எஸ்இஓ தெரியாம அது எல்லாமே சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேங்க சார். இப்போ இந்த எஸ்இஓ கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் போடுற எல்லா போஸ்ட்லயும் முக்கியமா எஸ்இஓ இருக்க மாதிரி பார்த்து போட்டேங்க சார். ஓகே, ஓகே. ஆக்சுவலாக இந்த வெப்சைட் ஆட்டோமேட் டிராஃபிக் கொண்டு வரணும் இல்லைங்களா? அதுக்கு எஸ்இஓ ரொம்ப முக்கியம், கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க. எஸ், எஸ், ஃபைன், சூப்பர். பிளாக் போஸ்ட்க்கு இப்போதைக்கு பிளைனா போட்டிருக்கேங்க சார். இன்னும் அதுல இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் அட்ராக்டிவா போடணுங்க சார். எஸ், எஸ். இப்போதான் லான்ச் பண்ணுங்காட்டி சும்மா ஒரு போஸ்ட் 2 போட்டிருக்கேன். ஓகே, 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 சூப்பர். இல்லை எத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்க மேடம் அதில்? சார் இப்போதைக்கு ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இன்னும் லிஸ்ட் பண்ணணும் சார். இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி லிஸ்ட் பண்ணிட்டே வரணும் சார். ஓகே. ஆனா எல்லாமே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் ரிலவென்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க பண்றீங்க, ஆமாங்க சார். அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக் மட்டும். ஓகே, ஓகே. இப்போ கஸ்டமர் வந்து உங்க ஆன்லைன்ல வந்து இதுல வந்து அவங்க ப்ராடக்ட் வேணும்னா அவங்க இதுலயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இதுலயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், நீங்க ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க சார். எஸ் சார். ஓகே, சூப்பர், சூப்பர், ஃபைன். ஓகே. ஸோ இந்த எஸ்சிஓ இல்லாமல் வேற ஏதாவது மாடியூல்ஸ் அல்லது லெசன்ஸ் இந்த கோர்ஸில் பர்டிகுலராக உங்களுக்கு நீங்கள் ஏதோ இந்த இடத்துல நான் வெப் டிசைன் பண்ணும்போது ஒரு இடத்துல நான் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த எப்படி உங்களுக்கு கோர்சஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா? ஓகேங்க சார். இப்போ அதில் வந்து டிக்ஷனரின்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க சார். அது ரொம்ப
சிம்பிளா தான் இருக்கும். ஆனா, அதுல முக்கியமான எல்லா எலிமெண்ட்ஸ் அந்த இதுவுமே இருக்குங்க சார். அது வந்து இப்ப எனக்கு ஏதோ ஒரு சின்ன டவுட் அப்டின்னா, அது எனக்கு தேவையானது அந்த ஹெட்டிங் அந்த டாபிக் உள்ள போய் ம். பார்த்தோம்னா, அது ம். அது மூலியமா நான் லேர்ன் பண்ணிக்க முடியுங்க சார். ஆக்சுவலா இப்ப டிக்ஷனரி எடுத்தோனே டெர்ம்ஸ் நம்ம சொல்லுங்க, ஆமாங்க சொல்லுங்க. சார். இப்ப எடுத்தோனே நம்ம ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு அடுத்தது வரும்போது, நம்ம முன்னாடி இருந்தத மறந்து போயிருவோம் சார். அப்படி ம். இருக்கும்போது நம்ம திருப்பி அத போய் பார்த்தோம்னா, நம்ம மறுபடியும் ஞாபகம் வரும். அதான் நம்ம அதுல வந்து தனித்தனி வீடியோஸா குடுத்துருப்பாங்க. ஸோ இமேஜஸ்னா ஆமா. எப்படி ஆட் பண்றது? அதுக்கு தனி வீடியோஸா இருக்கும். இமேஜ் பாக்ஸு அந்த வீடியோஸ்னா மாரி. எப்படி? கண்டெய்னர் எப்படி ஆமாங்க. ஆட் பண்றது? சோசியல் மீடியா ஐகான்ஸ் எப்படி ஆட் பண்றது? அதெல்லாம் தனித்தனி வீடியோ குட்டி, குட்டி வீடியோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுல ஆமாங்க சார். குடுத்துறனால நம்மளுக்கு வந்து ரீகலெக்ட் பண்ணி ஈஸியா ஈஸியா போய் செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எஸ் சூப்பர். ஆமாங்க. ஃபைன், ஃபைன். சூப்பர். எஸ். ஸோ சூப்பர். நீங்க அழகா ஒரு கோர்ஸ் நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு, நீங்களே உங்க பிசினஸ் வெப்சைட் நீங்களே லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அ இதே மாரி நீங்களும் இப்ப வந்து நீங்க மத்தவங்களுக்கு உங்களால வெப்சைட் பண்ணி தர முடியுங்களா? இதே மாரி வெப்சைட் யூ கேன் ஆல்சோ டூ அஸ் அ கண்டிப்பா சார். வெப் டிசைனர். ஓகே. இந்த மாரி ஒரு எஸ் சார். பிசினஸ் வெப்சைட் உங்களால பண்ணி தர முடியும். இந்த மாரி ஒரு காமர்ஸ் சைட் உங்களால வந்து பண்ணி தர முடியும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இப்போ மத்தவங்களுக்கு யாராவது வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா, இது என்னோட வெப்சைட் நான் வந்து இந்த மாரி பண்ணியிருக்கேன். இதுவே ஒரு சாம்பிளா கூட காட்டி ம். அவங்க கிட்ட பேச முடியுங்க சார். ஓகே. சூப்பர், சூப்பர். ஓகே. உங்களுடைய ஒரு இப்போ உங்கள மாரி இப்போ லேர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? சம் மேபி ஃப்ரம் அதர் ஃபீல்டாரும் கூட இருக்கலாம். இப்போ நீங்க ஐடி ஆமா. ரிலவென்ட்டா இல்லாம வேற ஃபீல்டா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த லேர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் இல்ல அட்வைஸா நீங்க என்ன என்ன சொல்லுவீங்க? சார் இப்ப கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ம். இங்கிலீஷ்ல சொல்லி தரும்போது அது அவங்களுக்கு வேற ஒரு சயின்ஸ் இந்த என்ன மாரி இருக்கும்போது, இங்கிலீஷும் இது பண்ணும்போது, அது அவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இப்ப நம்மளோட லாங்குவேஜ்ல நம்ம கத்துக்கும்போது, அத நம்மளால ஈஸியா கத்துக்க முடியுங்க சார். ஒருவேள அவங்களும் பிசினஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களே கூட அ ஒரு வெப்சைட் பில்ட் பண்றதுக்காக இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் வெளியில கோர்ஸ் எனக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னு குடுக்கும்போது, அவங்க சார்ஜ் பண்றது அதிகமா பண்ணாலும், ம். நம்மளோட சாய்ஸ் நம்மளோட விருப்பப்படி அவங்க பண்ணி தருவாங்களா? அப்படிங்கிறது சொல்ல முடியாதுங்க சார். இப்ப ம். எனக்கு இந்த கலர்ல வேணும் அப்படின்னா, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணி குடுத்துருவாங்க. ஆனா, அதுக்கும் உள்ள ரொம்ப மைன்யூட்டா எனக்கு இந்த இது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பப்படி நம்ம பண்ணிக்க முடியும் சார். நம்மளே ம். பண்ணோம் அப்படின்னா, எஸ். நம்மளால ஈஸியா பண்ணிக்க முடியும். பண்ணிக்க முடியும். ஆனா மத்தவங்களுக்கு ஃப்ரீலான்ஸரா சர்வீஸ் பண்ணி தர முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஆமாங்க. ஆமாங்க. ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்ப வெப் டிசைனிங் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஸோ இத வந்து ஹ ஸோ இப்ப நீங்க பிசினஸ் ஒரு பக்கம் பண்றீங்க. அது பிசினஸ்க்கான சைட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிசினஸ்க்கான வெப்சைட். இந்த இந்த லேர்ன் பண்ண ஸ்கில்ல நீங்க எப்படி ஃபியூச்சர்ல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்கள பொறுத்தவரைக்கும் எப்படி இத எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்ப நான் ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட பேசியிருக்கேங்க சார். என்ன மாரியே ஒரு பிசினஸ் பண்றவங்க. ம். அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாரி வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார். இப்ப நான் ம். அவங்ககிட்ட என்னோட வெப்சைட்ட காமிச்சு, இது நான் காமர்ஸ் ஒரு வெப்சைட்டு. இந்த ம். மாதிரி எனக்கு என்னால பண்ணி தர முடியும். ம். அப்படின்னு சொல்லி சொன்னேங்க சார். இப்ப அவங்க வந்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம். அவங்க வந்து எனக்கு ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதுதான் பண்ண போறேங்க. Okay, okay. Super, super. It's great to know and great to thank you for sharing your valuable learnings uh, in this video. So, hope audience you also get some valuable resources and thank you, Manaka. தேங்க் யூ சார். Thank you. Thank you, everyone. Let's meet in some other video.